ஒரு சில லைன் வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி மூலையில வந்து கழிவறை வைக்கிறாங்க. ஏன் மெயின் வாசப்படியே அக்னி பகுதியில வைக்கிறாங்க. அந்த மாரி அக்னி பகுதியில வந்து ஓப்பன் வரும்பொழுது, நெறைய ஆபத்துகளும், விளைவுகளும், பிரச்சனைகளும் சந்திக்கிறாங்க. அப்ப அக்னி மூலை என்பது நெருப்பு சார்ந்த விஷயங்கள். அப்ப அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம நடந்து போகக்கூடியதோ, இல்ல அந்த அக்னி மூலையில வந்து அதாவது கிழக்கு அக்னி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிழக்கு அக்னியில வந்து யாரெல்லாம் வாசப்படி வைக்கிறார்களோ, அந்த கிழக்கு அக்னியில யாரெல்லாம் வந்து பாத்ரூம் வைக்கிறார்களோ, அவங்க குடும்பத்தில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதேபோல வந்து சப்போஸ் கிழக்கு அக்னி மூலையில வந்து பாத்ரூம் வச்சுட்டாங்கன்னா, அந்த குடும்பத்தில பெண்கள் வந்து தவறான வழியில் சிந்திக்கக்கூடிய தன்மை உருவாகும். பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள், கர்ப்பப்பை சார்ந்த பாதிப்புகள் உருவாகும். அப்ப அந்த அக்னி பகுதியில வந்து அக்னி என்பது சமைக்கக்கூடிய பகுதியாகும். அப்ப அந்த சமைக்கக்கூடிய பகுதியில் வந்து தெய்வ ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா மகாலட்சுமி குடிக்கொள்ளக்கூடிய இடம் அக்னி மூலை. அப்ப அக்னி மூலையில நம்ம போயிட்டு ஒரு கழிவறை வைத்தா அது தவறான ஒரு விஷயம். அப்ப அக்னி மூலையில சமைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து அமிர்தத்துக்கு நிகரானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த அமிர்தம் போன்ற ஒரு உணவு இருக்க வேண்டிய இடத்துல பக்கம் கழிவுகள் வைப்பது மிக தவறு. அதுவே நமக்கு பல பிரச்சனைகள கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால அக்னி மூலை கிழக்கு அக்னி பகுதியில யாரும் பாத்ரூம் வைக்காதீங்க. அது தவறான நமக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அந்த குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் வந்து தவறான வழியில சிந்திப்பது, ஆ மாற்று இனத்தவரோடு பழகுவது, அ கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், ஏன் அந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய தாய்மார்களே சில டைம்ல வந்து தவறான வழியில் செல்வது, இது போன்ற எண்ணற்ற வகையில் வந்து உருவாகிவிடும். அப்ப லட்சுமி, மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில வந்து கழிவறை வைக்கும் பொழுது, தீராத கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்வது, தேவையில்லாத வம்பு, வழக்கு பிரச்சனைகள் உருவாவது எல்லாமே இந்த தென் கிழக்கு அக்னி பகுதியில வரக்கூடிய இந்த கழிவறை, அதே மாரி வந்து அந்த பகுதியில வரக்கூடிய வாசப்படி, நில வாசப்படி இது எல்லாமே வைத்தால் பல ப்ராப்ளங்களை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய நேரிடும். அதனால முறையாக அந்த அக்னி பகுதி எப்பவுமே கையாள வேண்டும். இது எல்லோருமே உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி சேனலை லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி.